ரமதான் ரொம்பவே கிட்ட வந்துருச்சு இல்லையா? ஸோ இந்த ரமதானோட இஃப்தாருக்கு கண்டிப்பாக இந்த சிக்கன் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். நான் இன்றைக்கி சிக்கன் ஃபிங்கர்ஸ் தான் பண்ண போகிறேன். இது ஒரு மேக் அண்ட் ஃப்ரீஸ் ரெசிபி தான். யூஸ்வலாக மேக் அண்ட் ஃப்ரீஸ் ரெசிபிலாம் ஒரு மாதம் வரைக்கும் நல்லா தான் இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் 3 or 4 டேஸ்க்குள்ளே ஃபினிஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ பேக் டு த ரெசிபி. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சைஸ் ஆனியன் எடுத்திருந்தேன். கூடவே ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொத்தமல்லி எடுத்திருந்தேன். அது கூடவே ஒரு பிரெட் ஸ்லைஸ், 1/4 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு, 1/4 டீஸ்பூன் ஆஃப் மஞ்சள் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா எடுத்துகிட்டு நல்லா அரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாயை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் அது கூடவே மொசரல்லா சீஸ் தான் ஷ்ரெட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சீஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சிக்கன் ஃபிங்கர்ஸ்க்கான டோ நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இதை ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டதுக்கப்புறம் கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த டோலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் எடுத்துகிட்டு நல்லா உருட்டி எடுத்தால் சூப்பரான சிக்கன் ஃபிங்கர்ஸ் கிடச்சிரும். ஸோ பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னா சைடில், டாப்பில், பாட்டம்லலாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சிக்கன் ஃபிங்கர்ஸ் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு ஒரு எக்கில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மைதா ஒரு கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃபிங்கராக நான் எக்கில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ எல்லா ஃபிங்கர்ஸையுமே எக்கில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான சிக்கன் ஃபிங்கர்ஸ் ரெடி ஆயிடும். இல்லை நீங்கள் ஒரு 4-5 நாளைக்கு ஃப்ரீஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா ஜிப்லாக் கவர் இல்லை ஏர்டைட் பாக்ஸில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். அண்ட் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.